காஞ்சிபுரம் மாவட்டம் ஒரகடம் சிப்காட் தொழிற்பேட்டையில் உள்ள ரெனால்ட் நிசான் ஆட்டோமொபைல் நிறுவனத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் பார்வையிட்டு வருகிறார். அந்த காட்சிகளை திரையில் பார்த்து வருகிறோம். மாவட்டம் ஒரகடம் சிப்காட் தொழிற்பேட்டையில் உள்ள ரெனால்ட் நிசான் ஆட்டோமொபைல் நிறுவனத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் ஆய்வு மேற்கொண்டார். உள்கட்டமைப்பு வசதிகள் மற்றும் தொழிற்சாலையின் தரம் குறித்து ஆய்வு செய்த முதலமைச்சர் தற்போது சாலை மார்க்கமாக திரும்பி சென்று கொண்டிருக்கிறார். விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் ஜெரி. வணக்கம், விவரங்களை வழங்கலாம். வணக்கம். காஞ்சிபுரம் மாவட்டம் ஒரகடத்தில் உள்ள தொழிற்பேட்டையில இயங்கி வரக்கூடிய ரெனால்ட் நிசான் ஆட்டோமேட்டிவ் இந்தியா பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தை பார்வையிட்ட பிறகு முதலமைச்சர் புறப்பட்டிருக்கிறார். அடுத்ததாக சிப்காட் தொழிற்பேட்டையை முதலமைச்சர் ஆய்வு மேற்கொள்ள இருக்கிறார். தமிழ்நாட்டை இந்தியாவின் முன்னணி உற்பத்தி மற்றும் முதலீட்டு மாநிலமாக மேலும் வலுப்படுத்தும் நோக்கில் ஸ்ரீபெரும்புதூர் ஒரகடம் தொழில் வளாகத்தில் உள்ள முக்கிய நிறுவனங்கள் மற்றும் சிப்காட் உள்கட்டமைப்பை முதலமைச்சர் ஜோசப் விஜய் நேரில் ஆய்வு செய்தார். வேலை வாய்ப்புகள் மற்றும் தொழில் விரிவாக்கம் தொடர்பான முக்கிய முடிவுகள் வெளியாகலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. உற்பத்தி திறன் மற்றும் புதிய முதலீட்டுகள், தொழில்நுட்பம் மற்றும் வேலைவாய்ப்பு உருவாக்கம், சுற்றுச்சூழலுக்கு உகந்த உற்பத்தி நடைமுறைகள் குறித்து அதிகாரிகளுடன் முதலமைச்சர் ஆலோசனை மேற்கொண்டார். தமிழகத்தினுடைய தொழில் வளர்ச்சியை இந்த ஆய்வு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. மாநிலத்தில் வெளிநாட்டு முதலீடுகளை ஈர்ப்பதில் இத்தகைய நிறுவனங்கள் முக்கிய பங்காற்றக்கூடிய சூழல்ல முதலமைச்சருடைய இந்த ஆய்வு முக்கியத்துவம் வாய்ந்ததாகவே பார்க்கப்படுகிறது. ரெனால்ட் மற்றும் நிசான் இணைந்து உருவாக்கிய கார் உற்பத்தி நிறுவனம் 2025 முதல் சென்னை ஆலையில முழுமையாக ரெனால்ட் குழுமத்து கட்டுப்பாட்டுக்கு வந்திருக்கக்கூடிய சூழல்ல அதனுடைய விரிவாக்கம் தொடர்பாக ஆலோசனைகள் நடைபெற்றதாக கூறப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி ஜெரி.